ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை கோர்ட்லேருந்து வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா பர்வதமலை ஏறதுக்காக வந்திருக்கோம். முக்கிய அறிவிப்புன்னு சொல்லிட்டு போட்ட கோவில் பார்த்திங்கன்னா 4560 அடி உச்சியில் மேலே போய் அருள்மிகு மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் சாமியை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம அந்த பர்வதமலை என்ட்ரன்ஸில் இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா சஞ்சீவி பர்வதகிரி ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்காண்டி தான் இந்த வழியாக தான் நம்ம எல்லோரும் மேலே போக போகிறோம். நாங்கள் எல்லோரும் இதான் பர்வதமலைக்கு போகிறதுக்கான வழி. வாங்க, இந்த வழியாக தான் நாங்கள் எல்லோரும் வந்துன்னு இருக்கோம். காய்ஸ், நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதான் பர்வதமலை மலை உச்சியை பாருங்கள். இதெல்லாம் ஏற போகிறோம். அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஏற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மலை என்ட்ரன்ஸ் பகுதியிலே பார்த்தீங்கன்னா வீரபத்ர கோவில்கிட்ட வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வீரபத்ர சாமி இருக்காங்க. இங்கிருந்து தான் மலை தொடக்கம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பர்வதமலை ஏறும் போது ஒரு சில கண்டிஷன்லாம் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேல் தான் மலை ஏறுவோம். அங்கே மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து தங்க வந்து அனுமதி இல்லை. கோவிலும் சரி வனப்பகுதியிலும் சரி தங்குறதுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் ஒன்று இருக்குது. இங்கே தான் எல்லோரும் சாமியை கும்பிட்டு இங்கே தான் நாங்கள் மேலே ஏற போகிறோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வனதுர்கா கோவில் ஒன்று இருக்குது. இவங்களும் அம்மாவும் வணங்கிட்டு மலை ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே ஐயாவை கும்பிட்டோம், வனதுர்கா அம்மாவை கும்பிட்டோம். இங்கேருந்து நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் மலை ஏறத்துக்கான வழி. பர்வதமலை ஏற போகிறோம். இது அதுக்கான வழி, போகிற வழி. ஓம் நமச்சிவாய. இதான் கரெக்டாக மலை அடிவாரம். இதான் கரெக்டாக மலை ஏற்றுக்கான பாதை. இங்கே தான் வரோம். இங்கே தான் நாங்கள் ஏற ஒரு படிக்கிட்டு ஏறிட்டு போய் மேலே வரும்போது உங்களுக்கு ரைட்டு சைடு பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் உட்காந்துருக்க ஒரு சிலை ஒன்று இருக்கும். நம்ம மலை ஏறும்போது ஒவ்வொரு சைட்லையும் பார்த்திங்கன்னா 50 படிக்கட்டாக கவுண்டிங் எண்ணி படிக்கட்டு கவுண்டிங் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 550வது படிக்கட்டை வந்து நாங்கள் ஏறுகிறோம். அதுக்கான இது போட்டிருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பர்வதமலை பார்த்தீங்கன்னா 1263 படிக்கட்டு வந்து நாங்கள் ஏறி இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஏறினா இங்கே வந்து ஐயாவை தரிசனம் செய்து ஒரு கற்பூரத்தை ஏற்றிருக்கோம். எப்படியும் கஷ்டப்பட்டு இந்த 1263 படிக்கட்டை வந்து நாங்கள் எல்லோரும் ஏறி வந்துட்டோம் மேலே. உங்களுக்கு முதல் மலை பார்த்தோன்னா 1263 படிக்கட்டில் கொண்டுதாக்கோ எல்லாம் நாங்கள் படிக்கட்டு ஏறி கொஞ்சம் டயர்டாக உக்காந்து இருக்கோம். இதுக்கப்புறம் தான் திருப்பி அடுத்தது பார்த்தோன்னா இந்த பாறை மாதிரி இருக்கிற படிக்கட்டை வந்து நாங்கள் ஏற போகிறோம் எல்லோரும். அதை பாருங்கள், அது தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு முடிஞ்சிச்சு. படிக்கட்டுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து மலை பாதை நோக்கி தான் போக போகிறோம். பார்த்துங்க, பாதையை பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கட்டும் தாண்டி மலை பாதை மாதிரி இடத்துல நாங்கள் ஏறிட்டோம். ஏறி வந்து மேலே வரும்போது பார்த்தோன்னா ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் சிலை ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தாண்டி பார்த்திங்கன்னா தர்ம சாஸ்தா சொல்லிட்டு ஐயாவோட சிலையும் இருக்குது. இந்த சிலையை தாண்டி ஒன்று இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கணபதி சிலை ஒன்று இருக்குது. அங்கே அவரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தா நாங்கள் கோவில் உள்ளே போகிறோம். கோவில் ஐயா இருக்காங்க உள்ள. இருக்காங்க பாருங்கள். கோவில் சன்னிதிக்கு வந்திருக்கோம். ஈஸ்வரா முனீஸ்வரா ஓம் நமச்சிவாய. தன் நாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டு வரைக்கும் இறங்குவா போற்றி போற்றி போற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிலேருந்து வெளியே வரோம். நம்ம இது 2வது மலையில் இருக்கிற ஒரு ஐயாவோட சந்நிதி. நல்லா பாருங்கள். இது இந்த அனுபவம் வந்து ஒரு புது விதமாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஏறுறவங்க கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. இந்த மலையில் வியூ பாயிண்ட் பாருங்கள், எப்படி இது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், கீழே வியூ பாயிண்ட் தெரியுதுங்களா? எல்லாருக்கும் தெரியுதுங்களா? பக்கத்தில் ஒரு மலை இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. கஷ்டப்பட்டு ஏறி வந்துடுறோம் மேலே. இங்கே வந்து ஐயனை பார்த்து நமக்கான வேண்டுதலை நிறைவேற்றி தரணும்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கணும் ஐயா கிட்ட. மலை ஏறும்போது எந்த ஒரு மன சஞ்சலம் இல்லாமல் அதை அப்படியே ஏறணும் மலையில் பாருங்கள்.
கோவில்கிட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்தாலும் இந்த இடத்துல ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி இது இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரலை. இந்த அடிப்படை வசதியை பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகம் வந்து எங்களுக்கு செய்து கொடுக்கணும். ஏன்னா எல்லோரும் ஒரு வேண்டுதல் பேரில் தான் சாமி மலை ஏறி வராங்க. ஆனால் இங்கே ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி இல்லைன்னா பாருங்கள், இந்த ஒரு இது மட்டும் நிறைவேற்றி கொடுங்க. இதெல்லாம் எல்லா நாளும் தண்ணி கிடைக்கிற மாதிரியும் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பௌர்ணமி அந்த நாளில் வந்தப்போ இங்கே குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. சிவபக்தர்கள்லாம் வந்து கொஞ்சம் மன வருத்தத்தோடு இருக்காங்க. தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் வந்த பகுதியில் பார்த்தோன்னா இங்கே அடிக்கிற வெயிலில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. பாவம் இந்த வாயெல்லாம் ஜீவன் பார்த்து இந்த வெயில் டைம்லும் குடிக்க தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறதுனால எங்கள் கூட வந்து அட்வொகேட் ஜேவியர் சார் பார்த்திங்கன்னா அவர் பேக்கிலேருந்து தண்ணி பாட்டில் எடுத்து ஒரு குரங்குக்கு பார்த்தா தண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 2 பாட்டில் எடுத்து ஒரு குரங்கு கையில் கொடுத்துறாங்க. அந்த குரங்கும் பார்த்தா மரத்தில் ஏறி உட்காந்து குடிக்குது. இன்னொரு குரங்கு பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து தண்ணி குடிக்குது. அதை பாருங்கள். மலை ஏற ஏற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குரங்குங்க வந்து அதிகமாக கூட்டம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. பார்த்துதான் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பேகுங்க வந்து கொடுங்க. பார்த்துங்க, பத்திரமா ஏறுங்க. மலை மேலே ஏறும்போது பத்திரமா இருங்க. பாதையும் வர கொஞ்சம் மோசமாக இருக்குது. பாருங்கள், மலையில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சவுண்ட் எடுத்து கேட்குது. பார்த்துங்க. பாருங்கள், குரங்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டல் கொடுக்குறாங்க. கொஞ்சமா குடிக்கணும். இந்த மரம் பாருங்க, இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. மேலே ஏற பார்த்தீங்கன்னா ஏறிக்கொண்டு தான் இருக்கிறோம். முடிவே இல்லாமல் போய் நிற்குது. பாருங்கள், மேலே பாருங்கள், ஐயா லிங்கத்தை வச்சு சூப்பராக இருக்கார். அருமையாக இருக்குது. இங்கே கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. வியூ பாயிண்ட் பாருங்கள், அருமையாக இருக்குது. எல்லாம் மேலே கூட ஏறிக்கொண்டு தான் இருக்காங்க. காய்ஸ், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 3வது மலைக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் கடப்பாறை மலை. இந்த வழி பார்த்தோன்னா இறங்கிறதுக்கான வழி. பாருங்க, வியூ பாயிண்ட் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 3வது மலை, கடப்பாறை பாறைன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஏறுறதுக்கான வழி. பாருங்கள், வழி பாருங்கள், எப்படி போகுது பாருங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கடப்பாறை மலை இது ஒரு லொக்கேஷன் பாருங்க. இது ஒரு நுழைவாயில் மாரி இருக்குது. இந்த வழியாக ஏறி தான் ஐயா காண முடியும். மேலே மஞ்சள் கலர் மட்டும் எடுத்துங்க, அதாவது கோவில். அங்கே போய் அவர் ஐயா காண முடியும். இந்த வியூ பாயிண்ட் பாருங்க. இன்னும் மேலே ஏறி கொஞ்சம் லாங்கு தான் இருக்குது. 20 நிமிஷம் ஏறுன்னு நினைக்கிறேன். பாருங்க சார், காய்ஸ், இந்த வியூ பாயிண்ட் பாருங்க, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. சார், இதுதான் கோவிலுக்கு போகிற வழி. பாருங்கள், வியூ பாயிண்ட் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இன்றைக்கி இயற்கையும் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதான் கடைசி மேலே நாங்கள் ஏறுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் போய் ஐயனை போய் சந்திச்சிடுவோம். பாருங்க, இதில் கூட நம்ம ஜனங்கள்லாம் பேர் எழுதி அவங்களோட சிற்பிகளை சிதைக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு பேருங்களும் பாருங்கள். ஏதோ படத்தில் கொக்கி குமார் அந்த மாதிரிலாம் பேர் எழுதுற மாதிரிலாம் பேர் எழுதி வச்சுருக்காங்க. பாருங்கள், இது ஏறுற வழி. தூரத்தில் ஒரு சார் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. காய்ஸ், எப்படியே ஏறி வந்துட்டோம், மலை உச்சிக்கு வந்துட்டோம். வாங்க, இப்போ வந்தாங்க. முதல் ஃபஸ்ட்டு ஐயாவை பார்த்துட்டு இது மேலே பார்த்தோன்னா அன்னதான மரம் தனியாக இருக்குது. மாலை செய்தி கட்டிடம் தனியாக இருக்குது. அதான் கோவில். காய்ஸ்,
மலை உச்சிக்கு வந்துட்டு வெற்றிகரமாக பாருங்க. வியூ பாயிண்ட் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பாருங்க கைஸ், இருக்கு பாருங்க. கீழே வியூ பாயிண்ட் பாருங்க. பார்த்தாலே தலை சுற்றுது, அந்த அளவுக்கு பங்கமாகுது. உடம்பு ஏறத்துக்கு டயர்டாக இருந்தாலும், ஆனால் இது ஒரு புது ஆன்மீகம் பயணமாக இருக்குது கைஸ். கைஸ், இதை கோவிலுக்கான என்ட்ரன்ஸ் பார்த்துங்க. நுழைவாயில் பாருங்க, அருமையாக இருக்குது. மலை மேலே ஏறும்போது மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் அதில் நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்காக கோவிலில் ஒரு இடி தாங்கி சொல்லிட்டு ஒரு கருவியை பொருத்தி வச்சுருக்காங்க. இதனால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. பாருங்க இடி தாங்கி. இதான் பிள்ளையார் ஸ்டார்டிங் ஒரு ஐயாவுக்கு முட்டுங்குது. மலை ஏறணும். கோவில் என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தீர்த்த குளம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த தடாகம்னு சொல்லுவாங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்பவுமே தண்ணி வத்தாதான், கொஞ்சம் நீர் இருந்துக்கினே இருக்குமா, ஒரு அதிசயம். கோவில் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டோம். வெற்றிகரமாக சிவப்பயணம் முடித்து விட்டோம். இங்கே மேலேயும் அன்னதானம் போட்டாங்க. கொஞ்சம் வெயிலுக்கு நல்லா குளிச்சு ஒருத்தருக்கு வந்துச்சு இறங்குறதுக்கு. இதோட சிவப்பயணம் முடியாது. பர்வதமான பயணம் வெற்றிகரமாக முடிந்தது. நாங்கள் எல்லாரும் மலை உச்சிக்கு வந்து எம்பெருமானை வந்து சந்திச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கையாலேயே நாங்கள் விபூதி கொண்டு வந்து கருவறைக்குள் சென்று சிவன் மேலே நாங்களே விபூதி அபிஷேகம் பண்ணோம். இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு எந்த கோவிலும் கிடைக்காது. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் எல்லோரும் இந்த பர்வதமலை ஏறி வந்து ஐயனை வந்து சந்திச்சிடுங்க கைஸ். இதோட எங்கள் சிவப்பயணத்தை வந்து நாங்கள் முடித்து கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாயா வாழ்க, நாதந்தாள் வாழ்க. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டோருக்கும் இறைவா போற்றி போற்றி.